பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, மரண வேதனையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பேசின 7 வார்த்தைகளை சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதல் வார்த்தையாக லூக்கா 23வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று சொல்லி அறியாமல் இருக்கிறார்களே என்றார். பிதாவாகிய தேவன் இவர்களை மன்னியும் அப்படி என்று சொல்லி ஒரு பரிந்துரை ஜெபத்தை கல்வாரி சிலுவையில் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து அவர் ஜெபிக்கிறார். யாருக்காக அவர் ஜெபிக்கிறாரு? தன்னை மரணத்துக்கு உட்படுத்தினவர்கள், தன்னை இந்த கேடு அடையும்படிக்காக செய்தவர்கள், தன்னை நிந்தித்தவர்கள், தன்னை அடித்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் தன்னை தூஷித்து தான் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போன ஜனங்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி மன்னிப்புக்காக ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து மனதுருகுகிற தேவன். ஆகவே தனக்கு கீழே இருக்கிறவர்களை பார்த்து அவருடைய மன்னிப்புக்காக ஜெபிக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்துக்கு பாவத்தினுடைய வல்லமை தெரியும். பாவம் ஒரு மனுஷனை நித்திய ஆக்கினைக்கு கொண்டு போய்விடும். எந்த ஒரு மனுஷனும் பாவத்தோடு மரித்து போய்விடக்கூடாது, அவன் நித்திய மரணத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லைங்களா? அப்போது அதனால் தனக்கு முன்பாக இருக்கிற இந்த ஜனங்கள் தான் அவர்கள் ஒரு நாளும் அல்லேலூயா அந்த நித்திய ஆக்கினைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அக்கிரமக்காரர்களாக இருந்த அவர்களுக்காக இயேசு பரிந்து பேசுகிறதை பார்க்க முடியும். ஏசாயா 53:12 சொல்லுது பாருங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரர்களுக்காக அவர் ஜெபித்தார் என்று சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா. உடைய சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க. இந்த பூமியில் மனித குலம் பாவத்தினால் உண்டாகக்கூடிய அந்த நித்திய நியாய தண்டனைக்கு ஆமேன் அவங்க போய்விடக்கூடாது, அவர்கள் எப்படியாகிலும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதாவை நோக்கி பார்த்து மன்னிங்க என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் எப்படியாகிலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய அந்த நித்திய வாழ்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஆபேலுடைய ரத்தம் தன்னுடைய சகோதரனை பழிவாங்கும்படிக்காக பேசினது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினால பிதாவை நோக்கி பார்த்து அல்லேலூயா தன்னை சபித்தவர்களை, தன்னை திட்டினவர்களை, தன்னை அடித்தவர்களை, தன்னை கொலை செய்ய போகிற இவர்களுக்காக அவர் பரிந்து பேசி, ஆண்டவரே இவர்கள் எப்படியாகிலும் நீங்கள் மன்னிங்க, இவர்கள் எப்படியாகிலும் உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். நமக்கு யாராவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலே போதும், அந்த ராத்திரி முழுவதும் நம்ம தூங்க மாட்டோம், அவர்கள் எப்படியாகிலும் பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு மாதிரியை அவர் தன்னுடைய அடிசுவடுகளை வைத்துவிட்டு அவர் போயிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அவருடைய சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னார். அப்படியாக தன்னுடைய சத்துருக்களை அவர் சிநேகித்தபடினால அவர்களை பழிவாங்காமல் அவர்களை மன்னிக்கும்படிக்காக அவர் பிதாவை நோக்கி பார்த்து அவர் ஜெபித்தார். நம்ம வீட்டில் யாராவது ஒரு சின்ன பிள்ளை ஏதோ ஒரு தவறு செய்திருத்துன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அதுக்கு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு போகும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஏன்பா அது சின்ன பிள்ளைப்பா, அது தெரியாமல் செஞ்சிருச்சு, அதுக்கு ஒன்றும் தெரியாது, அதை மன்னிச்சு விட்டுடுப்பா என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளைக்காக பரிந்து பேசுகிறாங்கல்ல. அதை போல தான் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இவங்க என்னை இப்படி ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறாங்களே, அது இவங்களுக்கு என்னதுன்னு சொல்லி தெரியல, இவங்களை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே, இவர்கள் செய்கிற அந்த பாவத்தினுடைய வல்லமை இவர்களுக்கு தெரியாது, இவர்களை நீங்கள் மன்னிங்க என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் பிதாவாகிய தேவன் அவர் பூமியில் கொடுத்திருந்தார் பாருங்க. எந்த ஒரு மனுஷனையும் பாவத்தை மன்னித்து, ஆமேன், எந்த ஒரு மனுஷனுடைய அக்கிரமத்தையும் மன்னித்து அவனுக்கு சுகம் கொடுக்கவும் அவனை பரிசுத்தமாக்கவும் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. அதனால தான் மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்கிறார், பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதானுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் பாவத்தினால சாபத்தினால இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வர முடியாதபடிக்கு நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகத்தான் ஒன்று பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவே, என்னுடைய மகனை மன்னிங்க, என்னுடைய மகளை மன்னிங்க, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக செய்யுங்க என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுத்து அவரிடத்தில் வந்து சேர்ந்து காத்துக்கொள்ள பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.